1886இல் பாபா மீண்டும் தம் உடலில் பிரவேசித்த பின்னர் குறிப்பாக கவனிக்கப்பட வேண்டியது, அவர் தம் பாதங்களை பக்தர்கள் நாடி வருவதை ஊக்குவித்தார் என்பதே. ரிணானுபந்தம் அல்லது முந்தைய பிறவிகளில் ஏற்பட்ட தொடர்பு காரணமாக தம்முடன் பிணைந்துவிட்ட பக்தர்களையும் இதரர்களையும் தம்மிடம் தருவித்து நீண்ட காலம் அவர்களை கடைதேற வைக்கும் தமது நோக்கத்தை முழுமையாக நிறைவேற்றவே பாபா மீண்டும் உயிர் பெற்றிருக்க வேண்டும் என அறியலாம். அகமத் நகர் கலெக்டருக்கு தனிப்பட்ட உதவியாளராக பணியாற்றி வந்த நாராயண கோவிந்த சாந்தோர்கரை தம்மிடம் வரவழைத்ததிலிருந்து பாபாவின் நோக்கம் தெளிவாகிறது. பாபா வாத்சல்யத்துடன் நானா என அழைத்து வந்த சாந்தோர்கர் கோபர்காம் நகரில் முகாமிட்டிருந்த போது பாபா அவருக்கு சீரடிக்கு வரவேண்டுமென மீண்டும் மீண்டும் செய்தி அனுப்பினார். மிக்க தயக்கத்திற்கு பின் சீரடிக்கு வந்த நானா தம்மை அங்கு வரவழைத்ததன் நோக்கம் என்னவென பாபாவிடம் கேட்டார். முந்தைய 4 பிறவிகளில் அவருடன் தாம் நெருங்கி பழகியதாகவும் அதை இப்பிறவியிலும் தொடர விரும்புவதாகவும் பாபா பதிலளித்தார். மீண்டும் நானா தயங்கினார். பாபா தமது ஆச்சரியமான சக்தியாலும் விசேஷமாக இணையற்ற அன்பினாலும் நானாவின் இதயத்தில் நம்பிக்கையையும் அவருக்கு செய்த பல அற்புதமான உதவிகளுக்காக நன்றியுணர்வையும் பெருகச் செய்தார். ஒரு சமயம் கடும் வெயிலில் தண்ணீரே இல்லாத பாறைகள் நிரம்பிய ஹரிச்சந்திரா குன்றின் நடுவில் மேலே ஏறவோ கீழே இறங்கவோ இயலாமல் நானா தாகத்தால் தவித்தார். திடீரென பாபாவின் நினைப்பு வர, இப்போது பாபா இங்கிருந்தால் எனக்கு நிச்சயம் தண்ணீர் கிட்ட செய்வார் என கதறினார். அங்கிருந்து சுமார் 40 மைல்களுக்கு அப்பால் சீரடியில் மசூதியில் அமர்ந்திருந்த பாபா அங்கிருந்த பக்தர்களிடம் திடீரென நானா தாகத்தால் தவிப்பதாகவும் அவருக்கு கை நிறைய தண்ணீர் அளிக்க வேண்டுமெனவும் கூறினார். அதே சமயம் ஒரு வேடுவன் அக்குன்றில் வந்து சேர்ந்தான். நானா அமர்ந்திருந்த பாறையின் கீழேயே கை நிறைய தண்ணீர் இருப்பதை அவன் நானாவிடம் காண்பித்தான். பின்னர் நானா சீரடி வந்தபோது பாபா வறண்ட பாறையில் அவருக்கு நீர் கிட்டச் செய்தது தாமே என கூறினார். அதேபோல் பிறிதொரு சமயம் நானா சாந்தோர்கர் ஒரு அடர்ந்த காட்டின் நடுவில் மாட்டிக்கொண்டு களைப்புற்ற போது காட்டை விட்டு வெளியே வந்தவுடன் தமக்கு ஒரு கோப்பை தேநீர் கிடைக்க வேண்டுமென பாபாவை வேண்டிக் கொண்டார். அவ்வாறே நடுநிசியில் காட்டை விட்டு ஜன சஞ்சாரமற்ற ஒரு இடத்தில் வெளிவந்த நானாவுக்கு தேநீர் கிடைத்தது. நானாவின் குமாரி இடுப்பு வலி எடுத்து நீண்ட நாளிகை பிரசவ வேதனையால் துடித்து கொண்டிருந்த போது பாபா வலியை நிவாரணம் செய்ய சீரடியிலிருந்து ஒரு கோசாவி மூலம் உதி கொடுத்தனுப்பினார். ஜாம்னேருக்கு தாம் எப்படி செல்வது என கோசாவி திகைத்தார். அந்த சமயம் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 30 மைல்கள் நாட்டுப்புற சாலை வழியே சென்றடைய வேண்டிய ஒரு இடத்தில் நானா முகாமிட்டிருந்தார். தேவையான எல்லாம் தக்க சமயத்தில் கிட்டும் என பாபா பதிலளித்தார். ரயில் நிலையத்தில் இறங்கிய கோசாவி தனக்காக சீருடை அணிந்த ஒரு சேவகனுடன் ஒரு டோங்கா அதாவது குதிரை வண்டி காத்திருப்பதை கண்டார். சேவகனிடமிருந்து சாந்தோர்கரால் வண்டி அனுப்பப்பட்டது என அறிந்தார். கோசாவி நானாவின் இருப்பிடத்தை அடைந்து உதியை அளித்த பின் உதியை உபயோகித்தவுடன் சுபப்பிரசவம் ஏற்பட்டது நானாவின் குமாரிக்கு. பின்னர் டோங்கா, குதிரை, டவாலி அணிந்த சேவகன் ஆகியவற்றை பற்றி கோசாவி தெரிவித்தபோது நானா வியப்படைந்தார். ஏனெனில் அவ்வாறு அவர் எதையும் யாரையும் ரயில் நிலையத்திற்கு அனுப்பி வைக்கவில்லை. வேறு யாராலும் அனுப்பியிருக்க முடியாது. சாந்தோர்கர், கோசாவி இருவரும் பக்தர்களின் தேவைகளை எந்நேரத்தில் எந்த இடத்திலும் கிட்டும்படி செய்யும் பாபாவின் அற்புத சக்தியையும் பக்தர்களிடம் பாபா காட்டிய ஆழ்ந்த அன்பையும் எண்ணி வியந்தனர். குருபாதமே கதி.